பிரசங்கத்தை நீங்கள் கேட்டிருப்பீங்க. கர்த்தருக்கு பயப்படுதலை குறித்து நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனாலும் பாருங்கள், கர்த்தருக்கு பயந்தா நமக்கு என்ன கிடைக்கும்? எதையாவது தேவ சமூகத்தில் நம்ம வரோன்னா எதையாவது எதிர்பார்த்து தான் நம்ம வருவோம். சும்மா வந்துட்டு சும்மாவா போவோம்? தேவ சமூகத்தில் போகணும், தேவ ஆசீர்வாதத்தை பெறணும், அந்த வாரம் பூராவும் நம்மளை கர்த்தர் பாதுகாக்கணும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் நம்ம வருவோம். கர்த்தரும் எதிர்பார்த்து தான் இருப்பார். ஏனென்றால், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று உங்களை குறித்து கர்த்தர் எதிர்பார்க்குறாரு. அப்போ பாருங்கள், கர்த்தருக்கு பயந்தா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றத பற்றி இந்த நாட்களில் நம்ம சில வசனத்தை நம்ம தியானிப்போம். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். குமாரன் தன் பிதாவையும், பாருங்க, ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானா ஆனால் எனக்கு பயப்படும் பயங்கள். கனம் எங்கே, பயம் எங்கே? பாருங்க, உலகத்தில் பயப்படுவோம், இல்லை உலகத்து அதிகாரிகளுக்கு பயப்படுவோம், நம்மளை ஆளுகிறவர்களுக்கு பயப்படுவோம், இல்லை நம்ம குடும்பத்துக்கு பயப்படுவோம், இல்லை நம்ம கணவனுக்கு பயப்படுவோம், இல்லை நம்ம பிள்ளைகளுக்கு பயப்படுவோம், இல்லை நம்ம மனைவிக்கு பயப்படுவோம். இந்த பயமெல்லாம் நமக்கு கண்ணியை வர வைக்கும். இல்லை, அப்படி தானே சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷனுக்கு பயப்படுற பயம் கண்ணியை வர வைக்கும்ன்றது. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுற பயம் நமக்கு என்ன பண்ணுற? ஆசீர்வாதத்தை கொடுக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இங்கே அழகாக சொல்கிறாரு, நான் பிதாவானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? ஆண்டவர் கேட்குறாரு என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார் என்று சொல்லி அதை முடிவில் அந்த வசனம். அப்போ நம்மளை பெற்றெடுத்த பிதாவே நம்மக்கிட்ட கேட்குறாரு. பிள்ளைங்க தகப்பனை கனம் பண்ணணும்னு விரும்புகிறாங்க. ஊழியக்காரங்க பெரிய அதிகாரிகளை இல்லை மற்ற ஊழியக்காரங்களை கனம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா கனம் பண்ணுகிறதில் ஒருவரோடு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள் அப்படி சொல்கிறாங்க இல்லையா? அவங்க நம்ம அந்த கனத்தை அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்களோ இல்லையோ, அவங்க நம்மகிட்ட பேசுகிறாங்களோ பேசலையோ, ஸ்தோத்திரம் சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க, ஏற்றுக்கொண்டா அவங்களுக்கு, ஏற்றுக்கொள்ளாட்டா ஆண்டவருக்கு போய்டும் அந்த ஸ்தோத்திரம், அந்த கனம் ஆண்டவருக்கு போய்டும். ஸ்தோத்திரம் பிரதர், அவங்க மூஞ்சி திருப்பின்னு போனாலும் பரவாயில்ல, ஆனால் அவங்க ஏற்றுக்கொண்டு அவங்க அந்த கனம் அவங்களுக்கு சேரும் இல்லையா? நீங்கள் ஒரு வீட்டுக்குள் பிரவேசியுங்கள், அவர்கள் உங்களை ஏற்றுக்கொண்டார், நீங்கள் கூறின ஆசீர்வாதம் அங்கே தங்கும். அவங்க ஏற்றுக்கொள்ளாட்டா உன் காலில் இருக்கிற தூசியை உதிர்த்து வந்துரு, சோதம் குமார நாட்டுக்கு நடந்து பார்க்கலாம், அதிகமாக அவங்களுக்கு நடக்கும் சொல்கிறார் ஆண்டவர். அப்போ ஏற்றுக்கொண்ட ஒரு ஆசீர்வாதம், ஏற்றுக்கொள்ளாட்டா அந்த ஆசீர்வாதம் அங்கே போயிடும், ஆண்டுகிட்ட போயிடும், அந்த கனமும் ஆண்டுகிட்ட போயிடும் இல்லையா? நான் பிதா, எல்லாருக்கும் பிதா தகப்பன் அவர் தான். ஏன் தெரியுமா? உலக தோட்டத்துக்கு முன்னே உங்களை எல்லாம் உருவாக்கி அங்கே வச்சுட்டாரு. ஒரு தம்பதிகளை பூமியில் அனுப்பும்போது நம்ம உருவாக்கி வச்சா நம்மளை அந்த அந்த தம்பதியுடைய கற்பத்தின் கனியில் வைப்பார். உலக தோற்றத்துக்கு முன்னே நான் உங்களை தெரிந்து கொண்டேன், உலகம் உருவாவதற்கு முன்னே உங்களை உருவாக்கி வச்சுட்டார் ஆண்டவர். ஒரு தம்பதிகளை பூமிக்கு அனுப்பும்போது அந்த தம்பதிகள் வயிற்றில் நம்மளை வைப்பார். எந்தெந்த தம்பதிகள் வயிற்றில் எந்தெந்த பிள்ளைகளை வைக்கணும்னு ஒரு சித்தம் வச்சுக்கிறார். தாயின் கருவில் உருவாக்கும் முன்னே நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன்னு சொன்னார் ஆண்டவர். அப்போ பேர் சொல்லி அழைக்கிறவர், இன்னார் இடத்துல இந்த பிள்ளைங்க பிறக்கணும், இவங்க வளர்க்கப்படணும், பக்தியில், வைராக்கியத்தில், கர்த்தருக்கு பயப்படும் பயத்தில், கனத்தில், மேன்மையில் வளர்க்கப்படணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு சித்தம் வச்சுருப்பார். நம்மளை உருவாக்கின தகப்பனே அவர் தான். அதான் சொல்கிறார், நான் பிதாவானார். அதுதான் உபாகமம் 31 அதில் 18ஆம் வசனம் சொல்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆண்டுடைய வசனத்தை சொல்கிறாரு, உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை நீ நினையாமற் போனாய், உன்னை பெற்றெடுத்த தேவனை மறந்து போனாய். அவர் தான் நம்மளை பெற்றெடுத்தார், அவர் தான் நம்மளை ஜெனிப்பித்தார். கண்மலை இல்லையா? நிழலான கண்மலை, புகடமான கண்மலை, இருதயத்தின் கண்மலை, நம்பிக்கையின் கண்மலை, நான் எப்பொழுதும் வந்தடைத்தக்க கண்மலை, ஞான கண்மலை, கிறிஸ்து என்னும் கண்மலை, நிறையா இருக்குது. நம்மளை அப்பயே அவர் பெற்று எடுத்துட்டார். இங்கே உலகத்துக்கு வர்றதுக்கு நம்மளை தேர்ந்து கொண்டார். அவர் எப்படி உலகத்துக்கு வர்றதுக்கு ஒரு மரியாதை, ஒரு பரிசுத்தமான பாத்திரத்தை, ஒரு பக்தி வைராக்கியம் உள்ள பாத்திரத்தை, ஒரு ஜெபிக்கிற பாத்திரத்தை தெரிந்து கொண்டாரோ, அதே போல தான் நம்ம இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு ஒரு கருவியாக பெற்றவங்களை தெரிந்து கொள்கிறாரு ஆண்டவர். ஆனால் அவர் தான் நம்மளை தகப்பன், அவர் தான் நம்மளை பெற்றெடுத்த தகப்பன், அவர் தான் நம்மளை ஜெனிப்பித்த கண்மலை.
அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவர் நான் பிதாவானால், நான் உன்னை பெற்ற தகப்பனானால், நான் உன்னை ஜெனிப்பித்த கண்மலையானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? நீங்கள் உலகத்துக்கு எல்லாம் பயப்படுவீங்க, ஆனால் தேவ சமூகத்துக்கு மட்டும் பயப்பட மாட்டீங்க. தேவ சமூகத்தை நினைக்கும் போது என் உடம்பு சிலுக்கிறது. யார் சொல்லுகிறது? தாவீது ராஜா சொல்றாரு. ஒரு ராஜாவா இருந்தோம், தேசத்தை ஆளுகிறவர்களா இருந்தோம். அவர் சொல்றாரு, தேவ சமூகத்தை நினைக்கும் போது என் உடம்பு சிலுக்கிறது, அவருடைய நியாய தீர்ப்புக்கு பயப்படுகிறேன். பார்த்தீங்களா? ஒரு பயம் இருக்கணும். அதுதான் சொல்றாரு. 2ஆம் சங்கீதத்தில் சொல்லிட்டாரு, 11, 12, 13 வசனத்தை சொல்றாரு. என்ன சொல்றாருனாக்கா, இப்போது ராஜாக்களே உணர்வடையுங்கள், நியாயாதிபதிகளே எச்சரிக்கையா இருங்கள், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். ஏன் நடுக்கத்தோடு களி கூறணும்? ஏன் பயப்படணும்? குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழிபோக்கான உலகத்திலே அழியாமல் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்சம் காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிறவர்கள் யாவரும் பாக்கியவான்கள். நீங்க அண்டிக் கொண்டு இந்த கால வேளையில தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவதிகள், பாக்கியவான்கள். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தருடைய மகிமைக்கு என்று நம்ம என்ன பண்ணணும்? எப்பொழுதும் உங்களுக்கு ஒரு வார்த்தை உங்களோட கூட பேசுனா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஏன்னா உன் சரீரத்தினாலே கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்றாரு. உன் ஆவியினாலே கர்த்தரை மகிமைப்படுத்துங்கன்னு சொல்றாரு. நம்ம ஆவி ஆண்டவருடைய சமூகத்தில் சம்பாஷித்து கொண்டே இருக்கணும். எப்படி ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டு இருந்தான். ஏன் மனைவி பிள்ளைங்க இல்லையா? அவனுக்கு மனைவி பிள்ளைகள் இருந்தார்கள், குடும்பங்கள் இருந்தது. ஆனால் தேவனோடு கூட ஒரு சம்பாஷணை அவனுக்கு இருந்துக்கிட்டே இருந்தது. அதனால தான் தேவன் வருவார், தினமும் அவரோடு கூட பேசினே இருப்பார். ஒரு நாள் 2 பேரும் பேசினே பரலோகத்தில் கால் வச்சுட்டாங்க. ஏனோக்கு காணப்படாமற் போனார். திரும்ப வருவார். ஏனோக்கு இந்த பூமிக்கு வருவார். பிறந்து மறியாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டவங்க ஏனோக்கும் எலியாவும் திரும்பி வருவார்கள் இந்த பூமிக்கு என்று சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? அப்போ பாருங்க, அவங்க அந்த ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டு இருந்தான். அதனால என்ன பண்ணாரு ஆண்டவர்? அவனோடு கூட இருந்தார். நாமளும் தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கணும். அப்படி இருந்தாதான் நம்ம தேவனுடைய சார்ந்து ஜீவிக்கவும், சத்தியத்தில் ஜீவிக்கவும், நிலை நிற்கவும், தேவனை மகிமைப்படுத்தவும் எப்போதும் நம்ம இறுதியும் அவரோடு கூட பேசிகிட்டே இருக்கும். தாவீது ராஜா பாருங்க, ராஜா தான், ஆனாலும் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனை நான் தேடி கண்டுபிடித்தேன்னு சொல்றாரு. அப்ப யார் இருதயத்துக்கு ஏற்றவங்க? தேவனுக்கு பயப்படுகிறவங்க, தேவனை துதிக்கிறவங்க தான் இருதயத்துக்கு ஏற்றவங்க. நீங்க எப்படி இருக்கிறீங்க? தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவங்களா இருக்கிறீங்களா? தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவங்களா தான் நம்ம வாழணும். இல்லைன்னா நம்ம கிறிஸ்தவங்களா இருந்து பிரயோஜனம் கிடையாது. அப்ப தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்றவனா துதிக்கிறவங்க. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின, எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள், சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அதுதான் அழகா சொல்லிட்டாரு. 1 தெசலோனிக்கேயர் 5 சொல்லிட்டாரு 17, இடவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் சொல்லுங்கள், அப்படி செய்வது உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், இடவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அழகா சொல்றாரு பாருங்க. பொல்லாங்காய் தோன்றுகிறதை விட்டு நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களோடு கூட இருப்பாராக. அப்ப பாருங்க, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் சொல்லுது, அவருக்கு மகிமைப்படுத்துகிறது, அவரை கனப்படுத்துகிறது, அவரை மேன்மைப்படுத்துகிறது. நீங்கள் என்னை கனம் பண்ணினால் நான் உங்களை கனம் பண்ணுவேன், நீங்கள் என்னை கனவீனம் பண்ணினால் கனவீனப்பட்டு போவீர்கள். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அவர் கனத்துக்குரியவர், பயத்துக்குரியவர், மகிமைக்குரியவர். நான் பிதாவானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? இந்த உலகத்துக்கே பிதா அவர் ஒண்டிதான். எல்லாரையும் பெற்றெடுத்தவர் அவர் தான், எல்லாரையும் ஜெனிப்பித்தவர் அவர் தான். அவருக்கு நம்ம பயப்படுற ஒரு பயத்தை அவர் விரும்புகிறார், கேட்குறாரு. உங்களையும் என்னையும் பார்த்து, நான் பிதாவானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? மகனே மகளே, எனக்கு பயப்படுற பயம் எங்கே? நான் எஜமானால் எனக்கு கொடுக்கும் கனம் எங்கே? உலகத்துக்கு கொடுப்பீங்க கனத்தை, ஆனா நம்மளோட அதிகாரிக்கு கொடுப்பீங்க, வேலைஸ்தானில் இருக்கிற ஓனருக்கு கொடுப்பீங்க, மற்றவங்களுக்கு கொடுப்பீங்க, ஆனா கர்த்தருக்கு கொடுக்குறீங்களா? அதுதான் உங்களை மேன்மைப்படுத்தும், அதுதான் உங்களை கனப்படுத்தும். கர்த்தருக்கு கொடுக்குற கனத்து தான் உங்களை உயர்த்தும்.
ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படி பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கன்னு சொன்னார். உலகம் உங்களை உயர்த்தாது, உங்கள் அதிகாரி உங்கள் வேலை உங்களை உயர்த்தாது, உங்களை கனப்படுத்தாது. உங்கள் தேவனாகிய கர்த்தர், உங்கள் தகப்பனாகிய கர்த்தர், பிதாவாகிய கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாரு? கனப்படுத்துவார், உங்களை உயர்த்துவார். அழகா சொல்றாரு. 1 நாளாகமம் 15 சொல்றாரு, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் அவரை தேடினார் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். நீங்கள் அவரை விட்டீர்களாகில் அவரும் உங்களை விட்டு விடுவார். பாருங்க, நீங்க விட்டா அவருக்கு நஷ்டம் கிடையாது, ஆனா அவர் நம்மளை விட்டா நஷ்டம். அவர் நம்மளோடு கூட இருக்கிற வரைக்கும் பாதுகாப்பு, நம்மளோடு கூட இருக்கிற வரைக்கும் நமக்கு கனம், அவர் நம்மளோடு கூட இருக்கிற வரைக்கும் நமக்கு மகிமை கொடுப்பார். புரியுதுங்களா? ஆனா அவர் நம்மளை விட்டு விலகிட்டாரு, ஒரு நிமிஷம் போதும். 2 பேருக்கு நம்ம இடத்துல வேலை. நமக்குரிய தேவ தூதர்கள், பணிவுடைய தேவ தூதர்கள். நீங்க என்னைக்கு பூமியில பிறந்து வெளிப்படுறீங்களோ அப்பயே உங்களுக்கு ஒரு தேவ தூதரை கொடுப்பாரு, ஒரு புஸ்தகத்தையும் கொடுப்பாரு, ஞாபக புஸ்தகத்தையும் கொடுப்பாரு. இந்த குழந்தையிலிருந்து நீங்க செய்யற நற்காரியங்கள் துர்க்காரியங்கள் எல்லாம் உங்களுக்குரிய தேவ தூதர்கள் எழுதிக்கிட்டே இருப்பாங்க. மல்கியா தீர்க்கதரிசி 3ஆம் அதிகாரத்துல கடைசி ஒரு 3 வசனத்துல வாசிங்க. இதோ கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் நின்று கவனித்து கேட்பார், அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காக ஒரு ஞாபக புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்குரிய ஞாபக புஸ்தகம் எழுதிக்கினே இருப்பாங்க. அது எதுக்கு தெரியுங்களா? எக்ஸாம் எழுதுவனே நமக்கு திருத்தி ரிசல்ட் போடுவாங்கல்ல, அதே மாதிரி தான் இந்த ஞாபக புஸ்தகத்தை எழுதி நீங்கள் செய்கிற நற்கிரிகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஜெபிக்கிற ஜெப நேரமாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஊழியம் செய்கிற நேரமாக இருந்தாலும் சரி, நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுற நேரமாக இருந்தாலும் சரி, துதிக்கிற நேரமாக இருந்தாலும் சரி, எல்லா நேரமும் கணக்கில் இருக்குது. ஒரு நேரம் கூட மிஸ் ஆகாது. எழுதி எல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு வேலை தேவ சமூகத்துக்கு போகிற நேரம் வரும்போது அந்த புஸ்தகம் கொண்டு போய் தேவ சமூகத்தில் வைப்பார்கள். வெளிப்படுத்தல நம்ம வாசிக்கிறோம், புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது, வேறு ஒரு ஜீவ புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அந்த புஸ்தகத்தில் எழுதின பிரகாரமாகவே இந்த புஸ்தகத்திலிருந்து உங்களுக்கு நியாய தீர்ப்பை கர்த்தர் கட்டிடுவார். வாசிச்சிருக்கீங்களா அந்த வசனத்தை மல்கியா தீர்க்கதரிசியில? அப்போ பாருங்க, நீங்க செய்கிற எல்லா நற்கிரிகளையும் எழுதுவார். ஏன்னா அவர் உன் வழியை பார்த்து உன் நடைகளை எண்ணுகிறார். உன் வழிகளை பார்த்து உன் நடைகளை எண்ணுகிறார். யாருன்னா நடையை எண்ண முடியுமா? அவ்வளோ யாருன்னா கவனமாக இருக்கிறாங்களா நம்ம மேலே, நம்ம நடையை எண்ணுறதுக்கு? ஆனால் அப்பா உங்கள் மேலே கவனமாக இருக்கிறாரு, உங்கள் பெற்றெடுத்த தகப்பன் கவனமாக இருக்கிறாரு, உங்கள் பிதா உங்கள் மேல் கவனமாக இருக்கிறாரு. நீ நடையெடுத்து வைக்கிற ஒவ்வொரு நடையும் இந்த தேவ சமூகத்தில், இந்த கால வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு நடையும் எண்ணி கணக்கில் வைக்கிறார் ஆண்டவர். அதற்கேட்ட உன் கிரிக்கத்தக்க பலன் உனக்கு நிறைவாக அளிக்கப்படும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ராபா லாபா சந்தாரி காபா பாபா தீனம்மா ரதனா கபாலாரி சதுரனாவா. பரிசுத்த தேவ ஆவியானவரே, நடைகளை மட்டுமா கணக்கு வைக்கிறாரு? தேவரீர் என் அலைச்சல்கள்லாம் எண்ணி இருக்கிறீர். நீங்க அலைச்சல் பட்டு இந்த வெயிலில் ஓடி வந்து தேவ சமூகத்தில் தேவ பாதத்தை முத்தம் செய்யணும், தேவ ஆசீர்வாதத்தை பெறணும்னு வந்துக்கிற உங்கள் பிரயாசங்கள் ஒரு நாள் வீணாகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மட்டுமா, நீங்கள் இடுகிற கண்ணீர் எல்லாம் கணக்கில் அல்லவா துருத்தியில் இருக்கிறது. நடைகளை என்றாரு, அலைச்சல்களை என்றாரு, கண்ணீரை என்றாரு, அதற்கேற்ற பலன் உனக்கு நிறைவாய் அளிக்கப்படும் என்று சேனையின் கர்த்தர் சொல்றார். நிறைவா, ஒன்று கூட மிஸ் பண்ண மாட்டார் ஆண்டவர். தெரியுதுங்களா? எல்லாம் கணக்கில் வச்சு உங்களுக்கு பதில் தருவார் ஆண்டவர். ஏன் தெரியுமா? உங்களை பெற்றெடுத்த தகப்பன் இல்லையா? உங்களை ஜெனிப்பித்த கண்மலை அல்லவா? உங்க பிதா அல்லவா? உலகத்தில் 1000 தகப்பன் இருக்கட்டும், ஆனால் பிதாவுக்கு இணையா ஒருவரும் இருக்க முடியாது. அவர் பாகுபாடு இல்லாதவர், பட்சபாதம் இல்லாதவர், எல்லாரும் சமமாக நேசிக்கிறவர். உயர்த்துகிறவரும் அவர் தான், தாழ்த்துகிறவரும் அவர் தான், தரித்திரம் அடைய செய்கிறவரும் அவர் தான், ஐஸ்வர்யம் அடைய செய்கிறவரும் அவர் தான், பாதாளத்தில் இறங்க பண்ணுகிறவர் அவர் தான், அதுலேருந்து ஏற பண்ணுகிறவரும் அவர் தான், அவர் கனத்தை கொடுக்கிறவரும் அவர் தான், புழுதியிலிருந்து தூக்கி எடுத்து குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இப்போ ஒரு பாஸ்டர் எழுந்திருக்கிறாரு, யூடியூப்பில் பார்த்துருக்கீங்களா? என் தாய் உருவாகும் முன்னே என்னை பேர் சொல்லி அழைத்தீரை. அவர்
வெட்கமில்லாத தேவ சமூகத்தில் சாட்சி சொல்கிறார். நான் ஒரு குப்பை பொறுக்கின ஒரு ஊழியக்காரன், குப்பை பொறுக்கின ஒரு பாஸ்டர். நிறைய என்ன பண்ணுறாங்க, அவருக்கு இந்த மீடியாக்காரங்கெல்லாம் அவர்கிட்ட வந்து பேட்டி எடுக்கிறாங்க. குப்பை பொறுக்கிற வேலை தான் அவங்க தொழில். அவங்க தாத்தா பாட்டி இதுலேருந்து குப்பை பொறுக்கிற தொழில் தான். அவரும் குப்பை பொறுக்கிறதா இருந்தால் ஒரு டேக்ஸ் கிடச்சிது அவருக்கு. அவர் எடுத்து ஒரு இடத்துல உட்காந்து அந்த டேக்ஸை வாசித்து பார்த்தோன்னே அந்த வசனம் அவங்ககிட்ட பேசிச்சு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அது பேசிக்கிட்டே இருந்தது, ஒரு நாள் ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருந்தது. எங்கன்னா அந்த சர்ச் இருக்குமா, அங்கே போய் ஒரு டவுட் கேட்கலாமா அப்படின்ட்டு போக ஆரம்பித்தார். ஆண்டுடைய கிருபையில் குப்பை பொறுக்கின ஒரு ஊழியக்காரன் குப்பையிலேருந்து தூக்கி புழுதிலிருந்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடு உன் சிங்காசனத்தை அமர பண்ணுவேன்னு சொன்ன வார்த்தை நிறைவேறிச்சா இல்லையா? அவர் வாழ்க்கையில் நிறைவேறிச்சு பாருங்க. அழகான பாட்டு, நிறைய பாட்டெல்லாம் அவர் எழுதியிருக்கிறாரு. இதில் ரொம்ப ஃபேமஸான பாட்டு வேர்ல்டு லெவலில் இந்த பாட்டு தான். என் தாய் உருவாகும் முன்னே நீர் என்னை பேர் சொல்லி அழைத்தீர் ஐயா. நிறைய ஊழியக்காரங்களும் அவரை வாழ்த்துறாங்க, நிறைய பொதுமக்களும் அவரை வாழ்த்துறாங்க, பேட்டி எடுக்கிறாங்க. இந்த பாட்டு எங்களை தொட்டுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாருங்க. அப்போ பாருங்க, ஒருவரையும் அவர் அற்பமாக எண்ணுகிறது இல்லை. நம்ம அற்பமாக நினைப்போம், ஆனால் நம்ம அற்பமாக நினைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஏன்? இந்த சிறையிலும் ஒருவரையும் அற்பமாக எண்ணாதிருங்கள். ஏன் எண்ணக்கூடாது? அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் அனுதினமும் பரமபிதா முகத்தை தரிசிக்கிறார்களே. அப்போ நீங்கள் அற்பமாக அவங்கள நினச்சா நீங்கள் அற்பமாக எண்ணப்படுவீங்க. அதனால் ஒருவரையும் அவங்களுடைய சாயலை பார்த்து அவங்க முகரூபத்தை பார்த்து அற்பமாக எண்ணாதிருங்க. அவங்களாம் கனத்துக்குரியவங்க, தேவனுடைய சாயல் உண்டாக்கப்பட்டாங்க, தேவன் பெற்றெடுத்திருக்கிறாரு, தேவன் அவருக்கு பிதாவாக இருக்கிறாரு. அதனால் அவங்களாம் கனத்துக்குரியவங்க, நீங்களும் நானும் கனத்துக்குரியவங்க. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கனத்துக்குரியவங்களாக இருந்தனால தான் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீங்க, இல்லைன்னா வேற எங்கேயோ இருந்திருப்பீங்க. புரியுதுங்களா? தகுதிக்குரியவங்களாக இருந்தனால தான் தேவ சமூகத்தில் தேவனை ஆராதிக்க வந்திருக்கீங்க. தேவ முத்துக்களை பார்க்கலும் விலையேற பெற்ற வார்த்தையை கேட்க வந்திருக்கிறீங்க. பொன்னிலும் பசும் பொன்னிலும் சிறந்த வார்த்தை. ஒரு பொண்ணை கட்டி ஒரு தங்கத்தை கட்டி அப்படியே சாதாரணமாக வச்சுருவீங்களா? அது என்ன பண்ணுவீங்க? லாக்கரில் வச்சு நல்லா பூட்டி வச்சுருப்பீங்க. அது பெண்களுக்கு தான் தெரியும். ஒரு சின்ன ஒரு 1/2 கிராமம் இருந்தாலும் அதை ரொம்ப பாதுகாப்பாங்க. ஆனால் விலையேற பெற்ற வசனத்தை பாதுகாப்பீங்களா? கண்ட இடத்துலையும் இருப்பீங்க, வச்சிருப்பீங்க. புரியுதா? எங்கே வேணாலும் இருக்கும், பிள்ளைங்க அது மேலே மெரிக்கும், தூசு படிஞ்சிருக்கும். விலையேறப்பட்டது கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தைக்கு ஏன்னா இந்த உலகமே இல்லை பாருங்க. பூமி வானம் பூமி கூட ஒழிந்து என் வாயின் வார்த்தைகள் ஒருபோதும் ஒழிவதில்லை என்று சொல்கிறார் ஆண்டவர். அப்போ விலையேற பெற்ற வார்த்தை. ஏன் இந்த வார்த்தைக்கு நீங்கள் எத்தனை நாள் உபவாசம் இருந்திருக்கீங்க? 10 வார்த்தையை பெறுகிறதுக்கு மோசே 40 நாளும் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் தேவனுடைய சமூகத்தில் உறவாடி பேசி அப்படி முகத்தை தரிசித்து ஒரு சிநேகிதனோடு கூட பேசுவது போல மோசையோடு கர்த்தர் பேசினா. பார்த்தீங்களா? ஒரு சிநேகிதனோட பேசுவது அக்னிமயமாக பேசுகிறாரு. அவனுக்கு பார்க்க முடியல, தேவ மகிமையை கண் கொண்டு பார்க்க முடியல. நான் 10 வாரத்துக்கு 40 நாள் உபவாசம். அதே இந்த இஸ்ரவேல் ஜனங்க பண்ண கோலத்தில் விக்கிரக ஆராதனையினால ஒரு கன்றுக்குட்டி அதை செய்து அதை வணங்கினால மோசே கீழே போய் பாரு, நீ நடத்தி கொண்டு வந்த ஜனங்களுடைய இருதய கடினத்தையும் வணங்க கழுத்தையும் போய் பாருன்னு சொன்னார் ஆண்டவர். பார்த்தாக்கா அந்த கன்றுக்குட்டியை ஆடி பாடி தொழுதுகிட்டு இருக்கிறாங்க, குடிச்சு வெறிச்சு. கோபத்தில் என்ன பண்ணிட்டாங்க? அந்த 10 கட்டளையை அந்த கற்பலையை போட்டு உடச்சிட்டாங்க. அப்போ திரும்ப சொல்கிறார் மோசே, திரும்ப கற்பலையை நீ செய்துன்னு வா, அதனுடைய வேதனை என்னன்னு உனக்கு தெரியும். சாதாரணமாக உனக்கு எழுதி கொடுத்தனால தானே நீ அதை உடச்சிட்ட, நீயே செய்துன்னு வா. இப்போ பாறையை செதுக்குன்னா நிறைய காயம்லாம் படும். எனக்கு ஒரு சகோதரன் இருக்கிறான். முதல் நாங்கள் வாடகையில் தான், நாங்கள் வடபழனியத்தில் வாடகையில் தான் சர்ச்சு நடத்திருந்தோம். ஏன்னா ஊர்லேருந்து நாங்கள் இங்கே வெளியில் வந்துட்டோம். ஊரில் கட்டினோம், அப்படியே எல்லாத்தையுமே சர்ச்சு வீடு எல்லாத்தையும் விட்டுட்டு மெட்ராஸுக்கு வந்துட்டோம். யாக்கோவு போல் வெறும் கையோடு இந்த வேத வசனம் என்ன கோலோடு தான் வந்தோம். ஒன்றுமே இல்லை, வெறுமையாக வந்துட்டோம். தேற்றுவார் ஆற்றுவார் அரவணைப்பார் இல்லை, வெறும் கையோடு வந்தோம். கர்த்தர் தான் எங்களை உயர்த்தினார், மேன்மைப்படுத்தினார், கனப்படுத்தினார். அழைத்தவர் அவர், தெரிந்து கொண்டவர் அவர், முன்குறித்தவர் அவர், பேர் சொல்லி அழைத்தவர் அவர்.
வெறும் கையோட வெறும் கோலோட வந்த எங்களுக்கு யாக்கோபுக்காவது 2 பரிவாரம் தான், எங்களுக்கு 4 பரிவாரத்தை கொடுத்துக்கிறார் ஆண்டவர். வெறுமையா நடந்து போய் ஊழியம் செய்யணும், ஒரு சைக்கிள் கூட இல்லாம கர்த்தருடைய கிருபையினால ஒரு ஊழியக்காரன்ட்ட பேசி இந்த சைக்கிளை தாமஸ் பாஸ்டர்கிட்ட கொண்டு கொடு. அவர் ரொம்ப ஒரு சுவிசேஷகர், நெல்லை டேவிட் ராஜ்னு நல்ல பாடகர்கள், நல்ல பாடலாம் பாடுவார். அவர் என் கூட ஹாஸ்டலில் படித்தவர், நம்ம சிலதுரையா ஹாஸ்டலில் பர்ஷாகத்தில் என் கூட அவர் ஹாஸ்டலில் படித்தவர். அவரும் என் கூட படித்தவங்க நிறைய பேர் ஊழியக்காரங்கள்லாம் வந்துட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் கூட படித்த எல்லா ஆண்கள் பிள்ளைகள் எல்லாம் ஊழியக்காரெல்லாம் வந்துட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு நாள் அவரை பார்த்தேன். அப்போ அவர் சின்ன வயசுல ஒரு இந்த இன்ப இயேசு ராஜாவை பார்த்தால் போதும் அந்த பாட்டு பாடுவார் சபையில். எல்லாம் ஒயிட் தான் போட்டுப்பாங்க. பிஎஸ் சலுதுரையா சர்ச்சில் எல்லாம் டான்ஸ் ஆடுவாங்க. அந்த அளவுக்கு அப்பயே குழந்தையில அவருக்கு நல்ல வாய்ஸ், நல்லா அருமையாக பாடுவார். வாரம் நாங்கள் என்ன பண்ணுவோம், வில்லிபாக்கத்துலேருந்து பொருஷவாக்கம் நடந்தே போவோம். சில்ட்ரனுங்கெல்லாம் 150 பிள்ளைங்க 2 பேராக கையை பிடிச்சின்னு அங்கே போவோம். அப்போ அவரை பாட சொல்லுவாங்க. அவர் பாடின சின்ன வயசில் பாட ஆரம்பித்த உடனே எல்லாரும் டான்ஸ் ஆடுவாங்க. அந்த அளவுக்கு அந்த பாட்டு பாடுவார் அவர். இப்போ ஃபேமஸாக இருக்கிறாரு. அவர்கிட்ட பேசி தான் இந்த சைக்கிளை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துருங்க. ஒரு நாள் வந்தார், பாஸ்டர் இந்த சைக்கிளை உங்ககிட்ட கொடுக்க சொன்னார். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கார் பாஸ்டர். கொடுக்க சொன்னார். நைட்லாம் தூங்க விடலை, அதனால் கொடுத்துட்டேன். போகும்போது நடந்து போகிறாரு பாருங்கள். அவர் சைக்கிள் கொடுத்தாரு, அவருக்கு காரே ஆண்டவர் கொடுத்தாரு. அதுவும் யாருக்கு கொடுத்து தெரியுங்களா? ஹேலன் பாஸ்டர் கொடுத்தாரு. பிளஸ்ஸிங் டிவி ஹேலன் காரே கொடுத்தாரு பாருங்க. சைக்கிள் கொடுத்தவருக்கு சின்ன காரியம். இந்த ஊழியக்காரர்களுக்கு, இந்த சிறியர்களுக்கு எதை செய்தீர்கள் அது எனக்கே சரி, ஆண்டவருக்கே செய்தார். ஆண்டவர் கொடுக்கும்போது சாதாரணமாக அற்பம் சொருபமாக கொடுக்கல, நல்ல கனத்துக்குரிய கார் கொடுத்தாரு அவருக்கு. பாருங்க, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன்னு சொல்றார் ஆண்டவர். நான் பிதாவானால் எனக்கு கொடுக்கும் கனம் எங்கே என்று இந்த கால வேளையில உங்களை பார்த்து கர்த்தர் கேட்குறாரு. கனத்துக்குரிய அவர் மட்டும்தான். மற்றவங்களை நீங்கள் கனம் பண்ணாதீங்க. என்ன ஸ்தோத்திரம், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கிறீங்களா, அத்தோட விட்டுருங்க. உங்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறாங்க பாருங்க ஊழியக்காரங்கள, அவங்கள கனம் பண்ணுங்க. ஏன்னா அவங்க பிதாவினால அனுப்பப்பட்டவங்க. நான் அனுப்பினவளை கனம் பண்ணினால் என்னை கூட இல்லை, என் பிதாவை கனம் பண்ணினீர்கள். நீங்க ஊழியக்கார கனம் பண்ணி நீங்க நினைக்கிறீங்க, இல்லை, உங்களையே அறியாமல் பிதாவை கனம் பண்ணுகிறீர்கள். அப்ப பிதாவை கனம் பண்ணினா உங்களை சும்மா விட்டுருவாரா? உங்களை கனப்படுத்துவார். அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை உயர்த்துவார், உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். இருக்கிற நிலைமையில வைக்க மாட்டார். இன்றைக்கு இருக்கிறதை காட்டிலும், இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் சொல்லியபடி உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் மனம் மாற மாட்டார், பொய் உரைக்க மாட்டார். சொன்னது தான், சொன்னதை செய்யும் அளவு நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவனுடைய கர்த்தர் அவங்க ஊழியக்காரரை கனம் பண்ணினா, ஏன் ஊழியக்காரரை கனம் பண்ணினோம்? ஏன் ஊழியக்காரரை கனம் பண்ணணும் சொல்லுங்க? பிதாவை எதிர்க்கே பார்க்குறீங்களா? இல்லை, ஊழியக்காரங்க மூலமா தான் என் ஊழியக்காரன் முகத்தை மேல் என் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவேன்னு சொல்கிறாரு. அவருடைய முகத்தை ஊழியக்காரன் முகத்தின் மேலே பிரகாசிக்க பண்ணுறாரு. அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. அதனால் அந்த கணத்தை அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்க சாதாரண ஊழியக்காரங்க இல்லை, புரியுதுங்களா? அவங்க விருதாவாய் பட்டயத்தை பிடிக்கவில்லை. உங்களுக்கு நீதியை செலுத்தி வருகிற தேவ ஊழியக்காரர்களாக இருக்கிறாரு. என்னங்க நீதி? ஜபம் என்னும் நீதி, பரிந்து பேசுகிற என்ன நீதி, திறப்பில் நின்று நிற்கிற நீதியை பரிந்து பேசுகிற தேவ ஊழியக்காரர்களாக இருக்கிறார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுது. அவர்களுக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து அடங்குங்கள். துக்கத்தோடு அப்படி செய்தால் உங்களுக்கு புரோஜனமாக இருக்க மாட்டாது. அது அவர்கள் உங்களுக்கு மனப்பூர்வமாக செய்தால் உங்களுக்கு புரோஜனம் உண்டாகும் சொல்றார் ஆண்டவர். அப்ப தேவ ஊழியக்காரனை கனம் பண்ணினா ஆண்டவரை கனம் பண்ற மாதிரி. ஒருவரும் தேவ ஊழியக்காரங்க அற்பமா எண்ணாதீங்க. தேவன் தெரிந்து கொண்டு உங்களுக்காக ஒரு தகப்பனை, ஒரு ஆவிக்குரிய தகப்பனை அனுப்பி திறப்பில் நின்று இரவும் பகலும் ஜெபிக்கிற ஒரு ஜெப தாசர்கள் அவர்கள். எப்படி மோசே பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்துட்டாங்க. மோசே கொண்டு வந்துட்டாரு. ஆண்டவர் அவனுக்கு வச்ச கட்டளையின்படி அவங்க முரட்டாட்டம், வணங்கா கழுத்து, கீழ்ப்படிய மாட்டேன்றாங்க. மோசேக்கு எதிர்த்து நிற்கிறாங்க, கல்லெறிய பார்க்குறாங்க, முறுமுறுக்கிறாங்க. அதனால ஏசப்பாவுக்கு கோபம், ஆண்டவருக்கு கோபம், யெகோவா தேவனுக்கு கோபம். என்ன சொல்கிறாங்க?
மோசையை கேட்டு மோசே இவங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்க, இவங்க முரட்டாட்டமானவங்க, இவங்க கீழ்ப்படியாதவங்க, இவங்களை அழிக்க போறா அப்படின்னு சொல்றாரு. மோசே வந்து இப்படி நின்று இப்படி செய்து, நீங்க அழிக்கிறது இருந்தா என்ன அழிச்சிருங்க, இதுக்காகவா 10 வாதையை கொடுத்து இந்த எகிப்தில இருந்து ஜனங்களை கொண்டு வந்தீங்க, வருகிற வழியெல்லாம் ராஜாக்களை சங்கரித்து எல்லா சுதந்திரத்தையும் இந்த ஜனங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு இன்னைக்கு வணங்கா கழுத்துள்ள ஜனங்க இவங்களை அழிக்க போறேன்னு சொல்றீங்களே, அவங்களுக்கு முன்னாடி என்ன உங்க ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போட்டு அப்புறம் அழிங்க. எல்லாம் என்ன சொல்லுவாங்க, அவங்கள அழிக்கிறதுக்காக என்ன பண்ணாரு ஆண்டவர், வனாந்திரத்தில் அழிக்கும்படியாக கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு உங்க நாமம் தூஷிக்கப்படும், அதனால அவங்கள அழிக்காதீங்க என்று திறப்பில் நின்று பரிந்து பேசின ஒரு மோசே நிமித்தமா அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அழிக்காதபடி பாதுகாத்து பாருங்க கொண்டு போய் கானான் தேசத்துல சேர்த்தார். ஒரு மோசே நிமித்தம் அவ்வளோ வெறும் புருஷர்கள் மாத்திரம்தான் 6 லட்சம் ஸ்திரீகள், அப்பெல்லாம் 4 மனைவி 5 மனைவிலாம் இருப்பாங்க. அப்படிலாம் கணக்கு போனால் 50 லட்சத்துக்கு மேல்பட்ட ஒவ்வொரு ஆளுக்கும். இப்போ பாருங்க, கிதியோனுக்கு 70 பிள்ளைங்க, புரியுதுங்களா? இன்னொருத்தருவங்க 60 பிள்ளைங்க, அப்படிலாம் இருந்திருக்காங்க அந்த நாட்களில். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் 2 பிள்ளைங்கனாலும் எவ்வளோ ஆச்சு? 6 புருஷருக்கு 2 பிள்ளைங்கனாலும் என்ன ஆச்சு? 12 லட்சம் ஆச்சா? ஸ்திரீகள் ஒவ்வொருத்தருக்கும் 2 மனைவி 3 மனைவி 4 மனைவி, ஒரு சிலர் தான் 1 மனைவி. அப்படி பார்த்தா கணக்கில் பார்த்தாக்கா 50 லட்சத்துக்கு மேற்பட்ட ஜனங்களை இந்த மோசே வழிநடத்தி கொண்டு வந்த அந்த ஜனங்களுக்காக திறப்பில் நின்று ஜெபித்து பரிந்து பேசி அவங்களுடைய ஜீவனை காப்பாற்றினார். அதே போல தான் இன்றைக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க, உங்களுக்காக பரிந்து பேசி திறப்பில் நிற்க ஒரு தேவ ஊழியக்காரனை, ஆவிக்குரிய தகப்பனை உங்களுக்கு கர்த்தர் ஏற்படுத்திக்கிறார். அவளுக்கு நன்றி சொல்லணும், அவளுக்கு கீழ்ப்படிந்து எல்லாவற்றிலும் அடங்குங்கள் என்று சொல்கிறார். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்ணபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட உத்தரவாதம் பண்ணபடியால் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள் என்று சொல்றாரு ஆண்டவர். எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அடங்குனா அவங்க ஏறி அவங்க உங்க தலையில உங்களுக்காக பரிந்து பேசுகிற ஊழியக்காரர்கள், உங்களுக்காக திறப்பி நிற்கிற ஊழியக்காரர்கள், உங்களுக்காக பிதாவினிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுக்கிற தேவ ஊழியக்காரர்கள். ஊழியக்காரங்க ஜெபிக்கிறதுக்கும் உங்களை நீங்கள் ஜெபிக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது, தெரியுங்களா? என்னாகமம் 6ல் சொல்றாரு, மோசேயையும் ஆரோனையும் கூப்பிட்டு நீ இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டிய விதமாகுது. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை எவ்வளோ அழகா சொல்றாரு பாருங்க. நீ ஜனங்களை பார்த்து சொல்லு, நான் கூட இருக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப என்ன பண்றாரு? கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆசீர்வாதத்துனாக்கா அந்த ஆசீர்வாதத்தை சத்துரு கொள்ளை கொண்டு போகக்கூடாது, அந்த ஆசீர்வாதம் மருத்துவமனைக்கு நேராக போகக்கூடாது, அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உதவாமல் போகக்கூடாதுன்றதுனால தான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர்கள். ஆசீர்வதித்து காக்குவார், அந்த ஆசீர்வாதத்தை உங்களையும் பாதுகாத்து கொள்வார். ஏன்னா ஒருவனுடைய வெள்ளியும் பொண்ணும் அவனுக்கு கண்ணின்றாரு. அது உங்கள் மாமிசத்தை தின்னு அவைகள் உள்ள துரு உங்களுக்கு முன்பாக பிதாவுக்கு முன்பாக சாட்சியிடும். வெள்ளியும் பொண்ணும் துரு பிடிக்குமா? யாக்கோபுல சொல்றாரு பாருங்க, உங்கள் வெள்ளியும் உங்கள் பொண்ணும் துருப்பிடித்து அவைகள் உள்ள துரு உங்கள் மாமிசத்தை தின்னும் அவைகள் உங்களுக்கு விரோதமாக தேவ சமூகத்தில் சாட்சியிடும் சொல்றாரு. அந்த வெள்ளியும் பொண்ணும் உங்களை தின்னாதபடி ஒரு சகோதரி நாங்கள் வசிக்கிற பகுதியில் சாயங்காலம் 3 மணிக்கு குழந்தைய கூட்டின்னு போயிருக்காங்க. நல்ல பெரிய ஒரு 10 பவுன் செயின் இருக்கும், ஒரே செயின் தால் சல்டு, அப்படி போட்டுன்னு அப்படி போயிருந்துருக்காங்க. சுடிதார் போட்டுன்னு போய் அந்த செயின் நல்லா தெரிஞ்சுது. 2 பேர் பைக்கில் போனானுங்க, அப்படியே அறுத்துன்னு போயிட்டாங்க. ஐயோ என் செயின். அங்கே யாரும் அந்த சந்தையில் யாரும் வரமாட்டாங்க. கத்துச்சு, அவ்வளோதான், அவனுக்கு போயினேன்ட்டானுங்க. கழுத்து தான் அறுது தான் பாக்கி. அப்படியே ஒரு அம்மா, நல்ல ஒரு கோடீஸ்வர அம்மா, 2 பிள்ளைகளும் அமெரிக்காவில் ஆகுது, நல்ல பெரிய சொத்துக்காரங்க, ரொம்ப வசதி. ஒரே ஒரு வேலைக்காரங்க இருந்தாங்க, ஒரு டிரைவர் இருந்தாங்க. கூடையே இருந்திருந்து அந்த அம்மாவுடைய எல்லாத்தையும் பார்த்து, எல்லாம் எவ்வளோ பொண்ணு இருக்குது, எவ்வளோ நகை இருக்குது, எவ்வளோ சொத்து இருக்குதுன்னு பார்த்து டிரைவரும் அந்த வேலைக்கார அம்மாவும் என்ன பண்ணாங்க, ஒரு நாள் அந்த அம்மா தனியாக இருக்கிறாங்க, 2 பேரும் வந்தாங்க, அந்த அம்மாவை அபேஸ் பண்ணாங்க, இருக்கிறத எல்லாத்தையும் சுற்றின்னு போயிட்டாங்க. உங்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்ணியாக இருக்கக்கூடாதுன்னு கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தார், அதனோட வேதனை கூட்டாத ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அவர் கொடுத்தார். உலகம் கொடுக்குற ஆசீர்வாதம் வேதனை தருகிற ஆசீர்வாதம்.
ஆனால் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் உங்களுக்கு வேதனை இல்லாத ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தையும் பாதுகாப்பார், உங்களையும் கர்த்தர் பாதுகாப்பார். 2வது வசனம் பாருங்க. கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன் மேல கிருபையா இருக்க கடவர். கிருபை, உங்க மேல கிருபை, அவருடைய முகத்தை உங்க மேல பிரகாசிப்ப. தேடுகிற பிள்ளைகளுக்கும் தேடாத பிள்ளைகளுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு, தெரியுங்களா? அதுதான் ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் அந்நாளிலே வித்தியாசத்தை காண்பீர்கள். மல்கியா தீர்க்கதரிசி கடைசி வாசனம் சொல்றாரு. ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் ஒரு வித்தியாசம், ஜெபிக்கிறவங்களுக்கும் ஜெபிக்காதவங்களுக்கும் ஒரு வித்தியாசம், தேவனை தேடுறவர்களுக்கும் தேடாதவனுக்கும் வித்தியாசம். இந்த ஓய்வு நாள் பரிசுத்தமான ஓய்வு நாள் கர்த்தருடைய நாள் என்று தெரிஞ்சு இந்த நாளை அசட்டை பண்ணிட்டு வீடுகளில் இருக்கிற அவர்களுக்கும் தேடி வந்த உங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? சும்மா சாதாரணம் இல்லை, தேடுறது சும்மா இல்லை, எல்லாம் கணக்கில் இருக்குது. கொண்டு வந்து வைப்பாங்க எல்லா தேவ தூதர்களும். 2 பேரும் உங்ககிட்ட வேலை இருக்குதுன்னு சொன்னேன்ல, ஒருத்தர் தேவ தூதன், ஒரு பிசாசு. 1 பேதுரு 5 சொல்றாரு, உங்களை எவனை அஞ்சிக்கலாமோ என்று உங்கள் எதிராளியான சாத்தான் உங்களை வகை தேடி சுற்றி திரிக்கிறான். எப்போ கேப்பு கொடுப்பீங்க நம்ம உள்ள பூந்துடலாம். அவங்ககிட்ட இருக்கிற ஆயுதம் கவலை, கண்ணீர், துன்பம், துக்கம், பயம், மரணம், திகில், வாதை, கொள்ளை, இதெல்லாம் அவனுடைய ஆயுதம் வச்சுன்னு சுமந்துன்னு தேடிக்கினே இருப்பான். யார் ஏமாந்தாங்களோ, யார் கேப் விடுறாங்களோ அவங்க தலையில் இறக்கி வச்சுட்டு அவர் உங்களுக்குள்ளேருந்து வாசம் பண்ணுவார். தேடாதவங்களுக்கு, தேடுறவங்களுக்கு தேவ தூதர்கள் இருந்து உன் பாதம் கல்லில் இடாதபடி அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். ஒவ்வொரு நாளும் கையில் ஏந்துறாங்க, உங்களுக்கு தெரியாது, மறைமுகமாக இருந்து பணிவுடைய தேவ தூதர்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு கடைசி நாட்களில் தேவ தூதர்களையும் நீங்கள் நியாயம் விசாரிப்பீர்கள். அப்போ உங்க மேல எவ்வளவு நேசிப்பு இருந்தா தேவ தூதர்களை விசாரிக்கிறதுக்கு உங்களை கர்த்தர் ஏற்படுத்துவார். நீங்க சாதாரணமானவங்களை, நீங்க கனத்துக்குரியவங்க, நீங்க மேன்மைக்குரியவங்க, நீங்க புரியுதுங்களா? அப்ப பாருங்க, தேவ தூதர்ல உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஏன் தெரியுமா? அவருடைய சாயல்ல உண்டாக்கு, அவர் உங்களை ஜெனிப்பித்திருக்கிறாரு, அவர் பெற்றெடுத்துக்கிறாரு. ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை, தேவாதி தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு காவல் இருக்கணும் இல்ல, இளவரசர்கள் காவல் இருக்குல்ல, கூடயே போவாங்க இல்லையா? இப்ப பார்த்தா என்ன பண்றாங்க, உதயநீதி கூட நிறைய பேர் போறாங்க பாதுகாப்புக்கு, ஸ்டாலின் ஐயா கூட நிறைய பேர் போகிறாங்க பாதுகாப்புக்கு இல்லை, பாடி கட்டு. எனக்கு பெரிய அக்கா மகங்கிறான், ஜிம் மாஸ்டர், டைட்டில் பார்க்கில் ஜிம் மாஸ்டர். சில நேரத்தில் அவனை பாதுகாப்புக்காக அவனை கூப்பிடுவாங்க, நல்லா ஹைட்டு வெயிட்டுமாக இருப்பான், அவனை கூப்பிடுவாங்க. கருப்பு ட்ரெஸ் போட்டுன்னு அந்த பெரிய பெரிய மினிஸ்டர் கூடலாம் போவான். 10 பேர் போவாங்க, முன்னும் பின்னுமா என்ன பண்ணுவாங்க, ஒரு துப்பாக்கி வச்சுக்கிட்டு போவாங்க அவங்களுக்கு பாதுகாக்கிறதுக்கு. அதை விட நம்ம மேன்மையானவங்க தேவ தூதரை காவல் வைத்திருக்கிறாரு. நம்ம மேன்மையானவங்களாம் இல்லையா? கரங்களை ஊற்றி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நீங்க தேவனுக்குரியவர், மேன்மைக்குரியவர். அவர்கள்கிட்ட இருக்கிற காட்டில் நம்மளில் இருப்பவர் பெரியவர், புரியுதுங்களா? உலகத்தையே ஆளுகிறவர், உலகமும் அதன் நிறைவும் அதில் உள்ள குடிகளும் கையில் வச்சிருக்கிறாரு. உங்களையும் என்னையும் கரத்தில் ஏந்தி வச்சிருக்கிறாரு. அப்படிப்பட்ட தேவனுக்கு கனம் கொடுக்கணுமா இல்லையா? நீங்க கனம் கொடுத்தா உங்களுக்கு திரும்ப கனம் கொடுப்பாரு. நீங்கள் அவருக்கு பயந்தா அவர் மற்றவங்களை உங்களுக்கு பயப்பட வைப்பாரு. என் நிமித்தம் பூமியின் ஜனங்கள் எல்லாம் உன்னை கண்டு பயப்படுவார்கள் சொல்றாரு ஆண்டவர். சும்மா ஒன்றும் சொல்ல, ஜாதிகளை உனக்கு வசப்படுத்தி ஜனங்களை உன் பாதத்துக்கு கீழ்ப்படுத்துவேன், உன்னை அறியாத ஜனங்கள் உன்னை சேவிக்கும் என்று கர்த்தர் சொல்றாரு. சங்கீதம் 47:3 அப்படி சொல்றாரு பாருங்க. இப்ப நம்ம வேதத்துக்கு நேராக வருவோம். நீதிமொழிகள் 9, 10, 11 வாசி பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவோ அறிவு. என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். பாருங்க, இன்றைக்கு 2 பேர் பிறந்த நாளை காண்றவங்க எழும்பி நின்னாங்க. இன்றைக்கு இந்த வசனம் உங்களுக்கு தான் போல இருக்குது. என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தி ஆயினே போயிருக்கோம். எது வரைக்கும் விருத்தி ஆகும்? கர்த்தருடைய வருகை மட்டும் நீங்க ஜீவனோடு இருப்பீங்க. அழகா சொல்றாரு, யோவான் 6 சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவன்
என்றென்றும் மறியாமலும் இருப்பான். இதை நீ விசுவாசிக்கிறாயா? அப்ப மரணம் இல்லைன்றதை பத்தி சொல்றாரு இல்ல. எல்லாருக்கும் ஒரு மரணத்தை பத்தி சொன்னாரு. சீசர்களுக்கு பேதுரு கேட்குறாரு, இப்போ இது வரானு இந்த யோவானு, அவனை குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உனக்கு என்ன? நான் வரும் அளவும் அவன் உயிரோடு இருந்தால் உனக்கு என்ன? அவனை பற்றி சீசர்களில் பரவிச்சு. இவன் என்ன பண்ணுவார்? திரும்ப ஆண்டவர் போயிட்டு 2வது வருகை வருவார்ல, அது வரைக்கும் அவன் உயிரோடு இருப்பான். அவன் மறிப்பதில் என்ற விசேஷம் சீசர்களுக்குள்ளே பரவிடுச்சு. ஆனால் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறாங்க சொல்கிறாங்க, அது மெய்யோ பொய்யோ தெரியாது. ஏன்னா எண்ணெய் கொப்பரையில் போட்டு வேகலையே, அதனால் பத்ம தீவில் அடைச்சி வச்சுருந்தாங்க. இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறாங்கன்னு பேசிக்கொள்கிறாங்க. தள்ளுபடி ஆகமத்துலேயும் அப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தள்ளுபடி ஆகமும் நிறையா, கொஞ்சம்தான். நீங்கள் தூக்கின்னு போகிறதுக்கு தக்கதான் 1,31,000 வார்த்தைகளை எழுதி உங்கள் கையில் கொடுத்துருக்கிறாரு. புரியுதுங்களா? 1,31,000 வார்த்தைகளை எழுதி கையில் கொடுத்துருக்கிறாரு. இந்த வார்த்தைக்கு எத்தனை நாள் உபவாசம் இருந்து தவம் இருந்து பெற்றுக்கொண்டீங்க? 10 வார்த்தைக்கு திரும்ப நீ என்ன பண்ண? கற்பலைகளை செய்துட்டு வா, இன்னும் 40 நாள் உபவாசம் இரு, அந்த 10 வார்த்தை நான் எழுதி கொடுக்குறேன்னு சொன்னார். 80 நாள் உபவாசம் இருந்திருக்கிறான் பாருங்க. 10 வார்த்தையை அது கூட தொடக்கூடாது. அந்த 10 வார்த்தைக்கு ஒரு பெட்டி செய்யி அதை தங்க தகட்டால மூடு, அந்த 10 கற்பலகை அந்த பலகையை அந்த பெட்டிக்குள்ளே வெய்யி, அதில் 4 வளையம் பாய்ச்சி, அதில் 2 கொம்பு பாய்ச்சி, இதை ஆசாரிகள் கூட தொடக்கூடாது, இது தூக்கின்னு தான் போகணும் அப்படி சொல்லிட்டாரு. தொட்டவன் செத்துருவான்ட்டாரு. தொட்டவன் செத்தானா இல்லையா? யாரு சொல்லுங்க? ஊசா. அப்ப பாருங்க, ஏன்னா ஓபேத்தேதுவன் வீட்டில் இருக்குது, அவன் தினமும் பணிந்து கொள்றான், அவனுக்கு உண்டானதெல்லாம் ஆசீர்வதிக்கிறது இந்த 10 வார்த்தை நிமித்தம், தொழுது கொள்கிறதுனால. 10 வார்த்தை இருக்குதுன்னு சொல்லிட்டு தொழுது கொள்ளாமல் இல்லை, தினமும் அதுக்கு நேராக பணிந்து தொழுது கொள்கிறான். அதனால் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். இது யார்கிட்ட சொல்கிறாங்க? ஜனங்க ராஜா தாவீது ராஜாட்ட சொல்கிறாங்க. அவன் மட்டுமா ஆசீர்வதிக்கணும், தேசமே ஆசீர்வதிக்கப்படணும். அதனால் உடன்படிக்கை பெட்டிக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆசீர்வதிப்பு கூடாரத்தில் வைங்க, இந்த தேசமே ஆசீர்வதிக்கப்படணும். சரி, இன்னும் என்ன பண்ணுறாங்க? நல்லா ஆடல் பாடலோட சத்தத்தோட அந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கின்னு வராங்க. ஒரு புது மாட்டு வண்டியில் தூக்கின்னு வராங்க. தாவீது ராஜா ஆடி பாட்டார், நல்லா ஆடி பாடி துதித்து தேவநாமத்தை மகிமைப்படுத்தி எப்படி வராது தெரியுமா? ராஜ வஸ்திரத்தை கலைந்து சணல் நூல் வஸ்திரத்தை தரிச்சின்னு வராரு. இது மேலேருந்து மனைவி பார்க்குறா. ஒரு ராஜா, சமூல இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜா, இவர் என்ன பண்ணுறாரு? ஒரு நீசன் போல, ஒரு அற்பமான ஒரு நீசன் போல உடன்படிக்கை பெட்டிக்கு நேராக ரோட்டில் ஆடி பாடினோம். நீங்கள் ஆடி பாடின்னு போவீங்களா? ரோட்டில் வெட்கப்படுவீங்க. ஆனால் ராஜாவாகிய தாவீது வெட்கப்படலை பாருங்க. அதனால தான் இருதயத்துக்கு ஏற்றவனாக தெரிந்து கொண்டார். அதனால தான் குப்பையில் இருந்த அவனை, காட்டுகளில் இருந்த மேடுகளில் இருந்த அவனை ராஜாவாக ராஜ சிங்காசனத்தில் கொண்டு வைக்கிறாரு. நீங்களும் துதிப்பீர்களானா உங்களையும் கர்த்தர் அப்படி உயர்த்துவார் பாருங்க. தேவனை நீங்களும் மகிமைப்படுத்துவார், உங்களையும் அவர் உயர்த்துவார், மகிமைப்படுத்துவார். நீங்கள் இருக்கிற நிலைமையிலே இருக்க மாட்டீங்க. 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் சொல்லியபடி உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள்கிட்ட தான் இருக்குது. ஆசீர்வாதத்தின் ஜீவனை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்னு சொல்றாரு. எது தெரிஞ்சுக்கோ, நானே உனக்கு தீர்க்காயுசும் ஜீவனமா இருக்கிறேன்னு சொல்றாரு. ஜீவன் கொடுக்கிறவரும் அவர் தான், எடுக்கிறவரும் அவர் தான். இப்போ நீங்க வாசிங்கள்ல சங்கீதம் 30, அதில் ஒரு கடைசியில் 31 கடைசி வசனம் பாருங்க. உன் காலங்கள் கர்த்தருடைய கையில் இருக்கிறதுன்னு சொல்றாரு. அப்போ உன் காலமெல்லாம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. ஆசீர்வதிக்கிறவரும் அவர் தான், ஜீவன் கொடுக்கிறவரும் அவர் தான், மேன்மைப்படுத்துகிறவரும் அவர் தான், உயர்த்துகிறவரும் அவர் தான், ஒன்றுமில்லாமல் நிலைமையில் இருந்து உன்னை ஆசீர்வதிக்கிறவரும் அவர் தான். நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். யாருன்னா சொல்ல முடியுமா? மனுஷர்கள் யாருன்னா? ஆனால் கர்த்தர் சொல்றாரு, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் உங்களை பெருக பண்ணுவேன். நீங்கள் இருக்கிற நிலைமையிலே இருக்கக்கூடாது. தேடுற பிள்ளைங்க, துதிக்கிற பிள்ளைங்க, தேவனுடைய சத்தியத்தை கை கொள்ளுகிற பிள்ளைகள், என் சத்தியத்தை கை கொண்டு வருகிற உத்தம மார்க்கத்தார் சொல்றாரு ஆண்டவர். சத்தியத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள், அவர்கள் என் சாட்சிகளை கை கொண்டு என்னை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள் சொல்றாரு. சத்தியத்தை கை கொண்டிருக்கிறீங்களா? கை கொண்டனால தான் இன்றைக்கு இந்த நாளை வீணாக்க கூடாதுன்னு வந்திருக்கீங்க. எவ்வளோ பேர் இந்த நாளை வீணாக்கிட்டுல வீட்டில் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு தேவனுடைய கோபாக்கினே இருக்குன்னு நான் சொல்லலை, பைபிள் சொல்லுங்க. தெரியுமா? தேடுறவனும் தேடாதவனுக்கும், ஊழியம் செய்கிறவனுக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும், ஊழியம் செய்கிறவனை நான் கடாட்சியத்தை அருள்வேன். ஏன் தெரியுமா? அவர்கள் என் சம்பத்து, கடைசி நாட்களில் நான் அவர்களை சேர்ப்பேன். என் சம்பத்து, அவங்க என் சொத்துன்றாரு ஊழியம் செய்கிறவங்க. அப்போ நீங்கள் என்ன ஊழியம் செய்கிறீங்க?
வெளிப்படத்தில் 7 சொல்றார், 7ல் சொல்றார், சூரியன் உதைக்கும் திசையிலிருந்து ஒரு தூதன் ஏறி வர கண்டேன். 4 திசையிலும் காற்று அடிக்காதபடி பிடித்திருக்கிற 4 தூதர்களை நோக்கி மகா சத்தமிட்டு சொல்றாரு. என்ன சொல்றாரு? வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள். ஏன் சேதப்படுத்தாங்க? நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரர்கள் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீரும் அளவும் பூமியை வானத்தையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு சொல்லுகிற ஒரு தேவதூதனை கண்டேன். வாசிச்சு பாருங்க, வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. வெளிப்படத்தில் 7:1 ஒரு 4 வசனம் வாசிச்சு பாருங்க. நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரர்கள். அப்ப எதனா ஒரு ஊழியம் செய்தது தானே அந்த முத்திரை வரும். முத்திரை போடாது இருக்கிறவர்களை பூந்து வெட்டுன்றாரு. எதுல? எசேக்கியேல் 9ல் சொல்றாரு, முத்திரை போட்டவர்களை கிட்டி சேராத முத்திரை போடாதவர்கள் எவர்களோ அவர்களை பூந்து சங்காரம் பண்ணுன்றாரு. அதுல இன்னொரு வசனம் 9ஆம் அதிகாரம் வெளிப்படத்தில் 9 சொல்றாரு, முத்திரை போட்டவர்களை கிட்டே சேராத. அவர் பாதாளத்தின் திறவுகோலை திறந்தார். அங்கே என்ன பண்ற? வெட்டிக்கிளிகள், ஒரு குதிரை பெருசுல வெட்டிக்கிளிகள், சாரசாரியா இத்தனோண்டு பார்த்துருக்குறோம் வெட்டிக்கிளிய. குதிரை மூஞ்சி பெருசு பார்த்துருக்கீங்களா? குதிரை பெருசு பார்த்துருக்கீங்களா? வெட்டிக்கிளி நீங்க வாசிச்சு பாருங்க 9ஆம் அதிகாரத்தில். பவுஞ்சியா சாரையா வருது. அதுங்களுக்கு எப்படி தெரியுமா? சிங்கத்தின் பல்லு இருக்குதான், ஸ்திரீகள் கூந்தல் இருக்குதான், சிங்கத்தின் முகம் இருக்குதான், என்னெல்லாம் இருக்குதா. அதுக்கு தேள்களின் வாள்களுக்கு ஒப்பான ஒரு வாள் கொடுக்கப்பட்டிருக்கிறதாம். அது வந்து புல் பூண்டுகளை சேதப்படுத்துவதற்கில்லை. தேவனுடைய முத்திரையை பெறாத, நெற்றியில் முத்திரை பெறாதவர்களை நீ என்ன பண்ணு? கொட்டு. அது 6 மாதம் வரைக்கும், 6 மாதமோ 5 மாதமோ தெரியல, 6 மாதம் வரைக்கும் அவங்கள குடைச்சிட்டு கொடுத்துக்கினே இருக்கும். அவங்க சாவை விரும்புவார்கள். சாவை அவங்களே கண்டு பயந்து ஓடும். சாக முடியாது, ஏன்னா அவ்வளோ வலி. எங்கள் மகன், பெரிய மகன் என் வயிற்றில் இருக்கும்போது நிற மாதம் இந்த அகத்தி விறகு, எங்கள் ஊர்லாம் அதான், ஏன்னா வெத்தலை தோட்டம் வச்சுருக்கிறதுனால அந்த அகத்தி மரம் கொண்டு வந்து வீட்டில் போடுவாங்க. அதை காய வச்சு நாங்கள் அடுப்பு எரிப்போம். அடுப்பு இப்படி தள்ளுறேன். எங்கள் பாஸ்டர் அம்மா வந்திருக்காங்க. எங்களை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்த பாஸ்டர் அம்மா வந்திருக்காங்க. அவங்க தான் எங்கள் பாஸ்டர் எனக்கு பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சவங்க. அவங்க தான் குழந்தைய வயிற்றில் வச்சுருக்க நிற மாதம் என்னை ஜெபம் பண்ணி மெட்ராஸுக்கு கூட்டின்னு போகிறதுக்காக வந்திருக்காங்க. அடுப்பு இப்படி தள்ளினேன். அதில் தேல் இருந்துச்சு பழுகுது, செந்தேல், எனக்கு தெரியல, அது கொட்டிடுச்சு பழுகுது. நான் நினச்சேன் நெருப்பு நம்ம கையில் பட்டுடுச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படியே இந்த கரண்ட்டு ஷாக் அடிக்கிற மாதிரி கிருன்னு அப்படியே மயக்கமாக அம்மாட்ட சொன்னேன், அம்மா இந்த நெருப்பு கையில் பட்டுடுச்சு, அது இது மாதிரி இருக்குதும்மா அப்படின்னு. ஒன்றும் இல்லைடா, அதெல்லாம் சரியாயிடா, ஜெபம் பண்ணுவோம், ஐயாவும் அம்மா வந்திருக்காங்க என்னை கூட்டின்னு போகிறதுக்கு. திரும்ப போய் திரும்ப அதை விறக தள்ளுறேன். தேல் இப்படி நிற்குது. ஆடே எங்கள் அப்பா, தேல் தான் நம்மளை கொடுத்துது. அம்மா தேலுமா அப்படின்னேன். ஐயோ கண்ணு, உன்னை தேல் தாண்டா கொட்டு இருக்குது அப்படின்னு. கொஞ்சம் நேரத்துக்குலாம் எனக்கு நிலவரம் இல்லை, நுரையாக தள்ளுது. எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அம்மாவும் ஐயாவும் அழுவுறாங்க. இந்த குழந்தைக்கு சிசு வயத்தில் இருக்குது, இந்த மகளுக்கு ஜீவனை கொடுங்கப்பா, நாங்கள் கூட்டின்னு போய் அவங்கள அழைச்சின்னு கொண்டு போய் வந்திருக்கிறோம், எங்கள் மேலே நிந்தை வரக்கூடாது, அவங்க தானே எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க, அதனால் நிந்தை வரக்கூடாதுன்னு ஐயாவும் அம்மாவும் ஜெபம் பண்ணுறாங்க. ஒரு நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு டாக்டர்கிட்ட கூட்டின்னு போனாங்க குதிரை வண்டியில் வச்சு. அவர் சொல்லிட்டார், ரொம்ப மோசமாக ஆயிடுச்சு, நீங்கள் கடலூர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போங்க, பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போயிடுங்கன்னாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கடலூர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகல, வீட்டுக்கு தீன்னு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. வீட்டில் தீன்னு வந்து அம்மா ஐயா எங்கள் ஐயா எல்லாம் அழுகுறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க. உயிரை கொடுங்க ஆண்டவரே, உயிரை கொடுங்க ஆண்டவரே, உயிரை கொடுங்கன்னு ஜெபம் பண்ணாங்க. எல்லாம் சொன்னாங்க. நிறையா அந்த பச்சளை மருந்தெல்லாம் கொடுத்தாங்க. ஆனாலும் பாருங்க அந்த வலி போகலை. எனக்கு நரகாவஸ்தியாக இருந்தது, சாகிற மாதிரி தோணுச்சு, அப்படி இருந்துச்சு எனக்கு. ஆனால் இவங்க அழுகுறாங்க. எனக்கு அது மட்டும், அந்த நினைப்பு மட்டும் தெரியுது எனக்கு, அந்த உணர்வு மட்டும். ஐயாவும் அம்மா எங்கள் ஐயா அழுகுறாங்க, பரிந்து பேசுகிறாங்க. ஆண்டவரே இந்த மகளுக்கு ஜீவனை கொடுப்பான்னு. மறுநாள் எந்த நேரத்தில் கொட்டுச்சோ அந்த நேரத்தில் தான் அந்த வலி போச்சு. ஆனால் நான் ரொம்ப வேதனைப்பட்டிருந்தேன் பாருங்க. ஆனால் எனக்காக பரிந்து பேசுனாங்க. இன்றைக்கி அம்மாவும் ஐயாவும் எல்லாம் அவங்க பரலோகத்துக்கு போயிட்டாங்க. அவங்க அதேமாதிரி எங்கள் ஐயா பெரிய பஸ் ஆக்சிடெண்ட்டில் ஊழியத்தை முடிச்சுட்டு வரும்போது, ஒரு கன்வென்ஷன் முடிச்சுட்டு சைக்கிளில் வரும்போது பெரிய பல்லவன் பஸ் அடித்து 10 அடி தூரம் இழுத்து போய் வீலில் மாட்டிக்கினார். சைக்கிள் வீல் 2 அப்படி போல்டாக ஆயிடுச்சு. அது அடியில் அவர் சைக்கிள் மேலே அப்படியே அடித்து 10 அடி தூரம் இழுத்துட்டு போய் ரத்தம் ஃபுல்லாக இவ்வளோ அவ்வளோ தூரத்தில் தடியாக ஒரு வாலிப பையன்
வாட்சி ஒரு பக்கம், சைக்கிள் ஒரு பக்கம், இவர் ஒரு பக்கம். இந்த இடத்துல நல்லா பைப்பில் தண்ணி அடிக்கிற மாதிரி இங்கேருந்து ரத்தம் அடிச்சுட்டே இருக்குது. ஒரு வாலிப புள்ள, யாரோ ஒரு வாலிப புள்ள வந்து லுங்கியை கட்டி இங்கே கட்டி அந்த பஸ்ஸை அடித்து நிறுத்தி திருப்பு கடலூர் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் போட்டாங்க. இது வந்து அவர் பைபிள் காலேஜ், எங்கள் ஐயா பைபிள் காலேஜ் படித்த பாஸ்டர் இம்மானுவேல் ஐயா, இம்மானுவேல் சாமிநாதன் ஐயா, ஒரு பெரிய போதகர். அங்கே பைபிள் காலேஜ் படிக்கிறாரு. அப்போ அவர் இந்த ஆக்சிடெண்ட்டை கண்ணால் பார்த்துக்கிட்டு நெஞ்சில் கை வச்சுட்டு போகிறாராம். ஐயோ, இந்த வாலிப பிள்ளை யாருன்னு தெரியல சாமி, இவருன்னு தெரியல, கிட்ட போய் பார்க்கல, இந்த வாலிபனுக்கு உயிரை கொடுங்கன்னு சொல்லிட்டு நெஞ்சில் கை வச்சு என்ன பண்ணிட்டுக்கிறாங்க, ஜோபாங்கன்னா போய் ஆஃபீஸ் ரூமில் உட்காராங்களாம். வந்து சொல்கிறாங்களா, இது மாதிரி தாமஸ் ஐயா, தாமஸ் இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. உடனே என்ன பண்ணாங்க, அந்த ஐயா எங்களை சத்தியத்தில் நடத்தின பால் பொண்ணுறாங்க ஐயா, ஒரு 5 ஊழியக்காரங்க பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் நிலவரம் இல்லாமல் ஜீவன் இல்லாமல் படுத்து கிடக்குறாங்க. குளுக்கோஸு ஆக்சிஜனு என்னென்னமோ போட்டு ஃபுல்லாக மேலேருந்து கால் வரைக்கும் செலவு. என்னன்னா கை கால் ஊனமாக இல்லை, ஜீவன் போகுது. எப்போ பாடி கொடுப்பீங்கன்னா அவங்க ஜனப்பெருத்தவங்க எல்லாம் வந்து கூப்பிட்டு எல்லாம் இழவு கொண்டாடி அழுகுறாங்க. டாக்டரால் சமாளிக்க முடியல. 5 ஊழியக்காரங்க, ஆண்டவரே இந்த வாலிபனுக்கு உயிரை கொடுங்க, உயிர் உள்ள நாளெல்லாம் நம்முடைய ஊழியத்தை செய்வாங்கன்னு பிரதேசம் பண்ணி அழுது ஜெபம் பண்ணாங்க. அந்த அழுது தண்ணி அவங்க மேலே தெளித்து நினைவு வந்துச்சு. போன உயிர் திரும்ப வந்துச்சு பாருங்க. போய் சொன்னாங்க, உயிர் வந்துடுச்சு, நீங்கள் அழ வேணாம், நீங்கள் எல்லாம் வீட்டுக்கு போங்க. டாக்டர்கள்லாம் ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா எல்லாரையும் யாரையுமே உள்ளே சேர்க்க மாட்டாங்களாம் ப்ரேயர் பண்ணுறவங்கள. ஆனால் இவங்க ப்ரேயர் பண்ணி உயிர் வந்துச்சுன்னு சொன்னோன்னே டாக்டருங்க எவ்வளோ பிரயாசப்பட்டிருக்காங்க. உயிர் வந்துச்சுன்னொடனே ரொம்ப சந்தோஷம் டாக்டருக்கெல்லாம். பரவாயில்ல, இந்த கிறிஸ்தவ ஃபாதருங்க வந்து ஜெபம் பண்ணி ஜீவனை கொடுத்துட்டாரு. பெரிய ஆக்சிடென்ட்லேருந்து அவருக்கு ஜீவனை கொடுத்தாரு. எனக்கு அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு பிறகு தான் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. அவருக்காக ஜெபம் பண்ணிவிட்டு ஐயா அம்மா பரலோகத்துக்கு போயிட்டாங்க. அவருக்கு ஜெபம் பண்ணவும் அவங்க தான், எனக்கு ஜெபம் பண்ணலாம் அவங்க தான். எங்கள் அம்மா பெரிய விக்கிரக ஆராதனைக்காரங்க, பயங்கரமானவங்க. அவங்களையும் ஆண்டருக்குள்ளே வழி நடத்தவங்களாம் அவங்க தான். இப்போ தான் எங்கள் அம்மா 108 வயசில் தான் எங்கள் அம்மா இறந்தாங்க. ஆனால் அவங்க அப்பயே இறந்துட்டாங்க. அவ்வளோ பூர்ண வயசு. எங்கள் அம்மா 6-7 தலைமுறை பார்த்துட்டு தான் போனாங்க. அப்போ பாருங்கள், எப்பவும் ஜெபம் பண்ணுவாங்க, எப்பயும் துதிப்பாங்க, எப்பயும் ஊழியம் செய்வாங்க. அதில் தான் 108 வயசு வரைக்கும் இருந்தாங்க. ஆயுசு நாட்கள் 70 சொல்கிற 90ஆம் சங்கீதத்தில் ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதியால் 80, அது மேன்மையானது, வருத்தமும் சஞ்சலமாக இருக்கிறது, நாட்கள் கடந்து போக போகிறது, நாமளும் பறந்து போக போகிறோம் என்று சொல்லி நம்ம 90ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? அப்போ பாருங்கள், இது பறந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை கர்த்தருக்கு செய்யணும். நம்ம கர்த்தருக்கு பயப்படணும். பயந்தால் நமக்கு என்ன கிடைக்கிது? என்னாலே உன் நாட்கள் பெருக, உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தி ஆகும். ஆயுசு நாட்கள் விருத்தி ஆகணுமா? அவரால் உன் ஆயுசு நாட்கள் பெருகணுமா? உன் கணவனுடைய ஆயுசு நாட்கள் பெருகணுமா? உன் மனைவியுடைய ஆயுசு நாட்கள் பெருகணுமா? உன் பிள்ளைகளுடைய ஆயுசு நாட்கள் பெருகணுமா? உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்கள் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவார். நானே உனக்கு தீர்க்க ஆயுசு ஜீவனமா இருக்கிறேன் என்று சொல்றாரு. உபாகமம் 30 கடைசியில் சொல்றாரு பாருங்க. ஜீவனையும் ஆண்டவர் சொல்றார், நன்மையும் ஜீவனையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன், எது வேணுமோ எடுத்துக்கணும். அது கூட பாருங்க, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் வச்சுக்கிறேன்றாரு. அதையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டாரு. எந்த கனியை விரும்புகிறோ அதை எடுத்து பூசின்றாரு. செத்துருவேன்னா அந்த கனியை எடுத்து பூசிக்கிறேன்னு அர்த்தம். நான் உயிரோடு இருப்பேன், கர்த்தருடைய வருகை மட்டும் நான் உயிரோடு இருப்பேன், நான் தேவனுடைய ராஜ்யத்தில் அவர் வரும்போது எடுத்துக்கொள்ளப்படுவேன். மரித்தாலும் என்னை விசுவாசிக்கணும், மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கணும் என்றும் மறியாமலும் இருப்பான். இதை நீ விசுவாசிக்கிறாயா? யோவான் 6 சொல்றாரு. அப்ப பாருங்க, நிஜமாதான் 1 தெசலோனிக்கேயர் 4 சொல்றாரு, கர்த்தருக்குள் மரித்தவர்கள் முதலாவது கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் வான எக்காலத்தோடும் தேவ தூதர்களோடு இறங்கி வருவார். கர்த்தருக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிருள்ள நாமோ. அப்போ கர்த்தருடைய வருகை மட்டும் நம்ம உயிரோடு இருப்போமா இல்லையா? விசுவாசிக்கிறீங்களா? ஒரு அலையிலே சொல்லுங்க. விசுவாசிங்க. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசிக்கிறன் பதறான், விசுவாசிக்கிறன் எல்லாம் கூடும். எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறீங்க அந்த அளவுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? நல்ல பலனோடு இருப்பீங்க. உங்கள் விசுவாசம் யார் மேலே இருக்குது? உலகத்தின் மேலேயா? பெற்றவங்க மேலேயா? உங்கள் நம்பிக்கை யார் மேலே இருக்குது? அதிகாரி மேலேயா? வேண்டாம் பிரியமானவர்களே, கர்த்தர் மேலே உன் நம்பிக்கை இருக்கட்டும். யோபு சொன்ன மாதிரி சொல்லுங்க, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவன் நான் நம்பிக்கையா இருப்பேன். கொண்டா போட்டாரு இல்லைங்க,
பிசாசு தோத்து போனா அவன் ஜெயிச்சான். அவனுக்கு 4 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. ஜீவனாக்களை கொடுத்தார். 140 வயசு வரைக்கும் ஜீவனோடு இருந்து பிள்ளைகளையும் காத்து. பாருங்க, முதல் இருந்த பிள்ளைங்க 10 பிள்ளைங்க எதனா ஊனு குறுக்கம் இருந்திருக்கும். 2வது 10 பிள்ளைங்க கொடுத்தாரு பாருங்க. ஊனு குறுக்கம் இல்லாம, பழுது இல்லாம, சௌந்தரியமா. யோபின் பிள்ளைகளை மாறி பெண் பிள்ளைகளை சௌந்தரியம் உள்ளவர்கள் உலகத்துல இல்லையாம். அவ்வளோ அழகான 2வது கொடுக்கும்போது நேர்த்தியா கொடுத்தாரு ஆண்டவர். உங்களுக்கு கூட குழந்தை பாக்கியலைன்னா கொடுக்கும்போது நேர்த்தியா கொடுப்பாரு. புரியுதுங்களா? இது வரைக்கும் திருமணம் ஆகலாம் கவலைப்படுறீங்களா? கொடுக்கும்போது நேர்த்தியாக கொடுப்பாரு. கவலைப்படாதீங்க. உங்கள் கவலையெல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியா உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. அவர் பார்த்துப்பார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியா விசாரிக்கிறாரு. நீங்கள் தான் அவர்கிட்ட ஒப்படைக்க மாட்டேன்றீங்க. உங்கள் ஆயுஸ் நாட்கள் வேணுமா? உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு ஆயுஸ் நாட்கள் வேணுமா? கர்த்தருக்கு பயப்படுங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுஸ் நாட்களை பெருக பண்ணும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். பரிசுத்தரின் அறிவு. பிள்ளைகளுக்கு அறிவு இல்லைன்றியா? அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வருன்றாரு. அறிவும் புத்தியும் அவர் வாயில் இருக்குது. அவர் தேடி கொடுத்துருவாரு. அதிலே 10வது பாருங்க, நீதிமொழிகள் 10:27 சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுஸ் நாட்கள் பெருக பண்ணுவோம். துன்மார்க்குடைய வருஷம் குறுகி போகும். தேடாதவங்க, முரட்டாட்டமான, இருதய கடினம் உள்ளவங்க, கர்த்தருடைய நாளை வீணாக்குறவங்க, கர்த்தருக்கு பயப்படாதவங்க, கர்த்தரை கனம் பண்ணாதவங்க, அவங்க துன்மார்க்கு லிஸ்ட்ல சேர்ந்துடுறாங்க. ஆனால் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு ஆயுஸ் நாட்களை பெருக பண்ணுங்க. எடுத்து படிச்சு பாருங்க. நீதிமொழிகள் 10:27 படிச்சு பாருங்க. பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுஸ் நாட்களை பெருக பண்ணும். துன்மார்க்குடைய வருஷங்களோ குறுகி போகும். பார்த்தீங்களா? தேடாதவங்க வருஷம் குறுகி போயிடும். தேடுறவங்க வருஷம் ஆயுஸ் நாட்களை பெருக பண்ணுவார். பாருங்க, அதிலே பாருங்க 14ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 14 வாசிச்சு பாருங்க. நீதிமொழிகள் 14 26 27 பாருங்க. பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிக்கு தப்பலாம். மரண கண்ணி உங்க வச்சுக்கிறானா? சாத்தான் சொந்த பந்தம் வச்சிருக்கிறாங்களா? வழியில வச்சுக்கிறாங்களா? ஒன்றும் உங்களை அணுகாது. கர்த்தருக்கு பயப்படுறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அதனால் அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். நீங்க பயந்தா உங்க மனைவி பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். நீங்க பயந்தா உங்க புருஷன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். அடைக்கலம் வேணுமா? பாதுகாப்பு வேணுமா? பயந்து மட்டும் ஜீவிங்க, அவ்வளவுதான். நான் பிதா வேண்டாம் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? நான் எஜமான் வேண்டாம் எனக்கு கொடுக்கும் கனம் எங்கேன்னு கேட்கிறாரு ஆண்டவர். பயப்படுற சொன்னார், ஒல்லியும் பொண்ணையும் கொடு. அதெல்லாம் சொல்ல, வெள்ளியும் பொண்ணு என்னது ஐஸ்வர்யம் கனமும் நிலையான பொருள் நீதியும் என்றத்தில் உண்டு. வெள்ளியும் பொண்ணும் கேட்கல, மகளே மகனே உன் இருதயத்தை எனக்கு தா. இதுதான் கேட்குறாரு. நீ பயப்படு, வேற ஒன்றும் இல்லை. பயந்தா போதும். கர்த்தருக்கு பயப்படுறவனுக்கு திடன் நம்பிக்கை உண்டு. எதை குறிச்சும் பயப்பட மாட்டாங்க. எனக்கு கர்த்தர் இருக்கிறாரு யோபு போல. அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். கொன்று போடுகிறவர் அல்ல, அவர் ஜீவன் கொடுக்கிறவர். அவர் ஜீவன் கொடுக்க வந்தவர். பிசாசு ஜீவன் எடுக்க வரான், ஆண்டவர் கொடுக்க வர்றாரு. யோபு ஜீவனை எடுக்கலான்னு பார்த்தான், ஆனா எடுக்க விட்டாரா? அவன் ஜீவனை மட்டும் தப்ப விடு சொன்னார் ஆண்டவர். எடுக்க விடல. உங்களையும் என்னையும் மரண கண்ணிக்கு தப்புவார். புரியுங்களா? அழகா சொல்றாரு. கர்த்தருக்கு பயப்படுறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அதனால் அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும்னு சொல்றாரு. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிக்கு தப்பலான்னு சொல்றாரு. மரண கண்ணிக்கு தப்பணுமா? பில்லி சூனியத்துக்கு தப்பணுமா? மைமாந்திரத்துக்கு ஏவலுக்கு நீங்க தப்பணுமா? பிசாசின் கண்ணிக்கு தப்பணுமா? மனுஷனுடைய கண்ணிக்கு தப்பணுமா? கர்த்தருக்கு பயப்படுங்க, ஜீவ ஊற்று உங்களுக்கு உண்டாகும். அதனால் மரண கண்ணிக்கு நீங்க தப்பித்து கொள்வீங்க. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் பார்த்து, எனக்கு நேரம் இல்லை, சீக்கிரம் முடிச்சுட்டு சொன்னாங்க ஐயா. ஒரே ஒரு, எனக்கெல்லாம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் எனக்கு கொடுப்பாங்க. அதுதான் உபவாசம் கொடுத்து என்கிட்ட ஒப்படைச்சிருவாங்க. அவ பாருங்க, எங்கள் பாஸ்டர் சொல்லுவார், 10 நிமிஷமும் பிரசங்கம் பண்ண கற்றுக்கணும், 1/2 ஹவரும் 1 மணி நேரமும் பிரசங்கம் பண்ண. அப்படி கொடுக்கல. ஏன்னா என்ன பண்ணுறது, அது வார்த்தையை அந்த இருதயத்தில் புதைச்சி போட்டு வைக்க தெரியல. புரியுதுங்களா? 5 தாளந்து உள்ள 2 தாளந்து உள்ளவன் புதைச்சி போட்டல, 1 தாளந்து உள்ளவன் புதைச்சி போட்டு தேவ கோபாக்கினிக்கு ஆளாகணும். உங்களுக்கு கூட ஒரு கிருபைகளை கொடுப்பாரு, வரங்களை கொடுப்பாரு, தாளந்து கொடுப்பாரு. தயவு செய்து பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, புதைச்சி போடாதீங்க. யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணாக்கா அது 2 நாளாக்குங்க. கொடுத்த கிருபைகளை நாளாக்குங்க, கொடுத்த வரங்களை நாளாக்குங்க.
உண்மை உள்ள உத்தமம் உள்ள ஊழியக்காரனை கொஞ்சத்தில் உண்மை இருந்தால் அநேகத்துக்குள்ள ஒன்று அதிகாரி ஆக்குவேன், கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் என் பிதாவின் ராஜ்யத்தில் பிரவேசின்னு சொல்லுவார். கொடுத்த தாளந்தை புதைச்சி போட்டு, ஜப வரங்களை புதைச்சி போட்டு, கிருபையில் புதைச்சி போட்டு, தேவனை தேடுகிறத புதைச்சி போட்டு, தேவனுடைய சமூகத்தினால வீணாக்கி விரயமாக்கி இருக்கிறீங்கன்னா கோபாக்கினிக்கு ஆளாங்க. ஒரே ஒரு தாளந்து உள்ளவனா சொன்னால், நீ பயங்கரமானவர், விதைக்காத இடத்துல அறுக்கிறவர், தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவர், நீ இருதய கடினம் உள்ளவர் என்று கண்டு நான் புதைச்சி போட்டான். உடனே கூப்பிட்டாரு, அப்பா இங்கே வாங்க, இவனை கையும் காலும் கட்டு, அழுகியும் பற்கடிப்புமான புறம்பான இருளுக்கு இவனை தள்ளுங்க. நான் கொடுத்த கிருபைகளை புழைச்சி போட்டான். நீங்கள் உலகத்தில் என்னைக்கு தாயின் கற்பத்திலேருந்து வெளிப்படுங்க அப்பயே ஒரு கிருபையை வச்சு தான் அனுப்புவார். புரியுதுங்களா? கிருபைகளை பகிர்ந்து கொடுக்குறாரு. அவன் ஆவின் பிரயோஜனத்துக்கென்று ரோமர் 12 சொல்றார். அவன் ஆவின் பிரயோஜனத்துக்கென்று வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறார். அதே ஒரே ஆவியானவர் எல்லாருக்குள்ள எல்லாவற்றையும் கிரியை செய்கிற ஆவியானவர் ஒருவர். வரங்களை பகிர்ந்து கொடுக்குறாரு. கொடுத்த வரங்களை பதிச்சு போடாதீங்க பிரியமானவர்களே. ஜபம் வரம் இருக்குதா, துதிக்கிற வரம் இருக்குதா, தேவனை தேடுகிற வரம் இருக்குதா, ஊழியம் செய்கிற வரம் இருக்குதா, உங்கள் மோசையோட ஆறும் ஊறணும் எப்படி தோல் கொடுத்தா அதுமாரி உங்கள் ஊழியக்காரருக்கு தோல் கொடுங்க. அவரோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்யுங்க. காலம் கடைசி அந்த ஊழியக்காரன் என்று அந்த முத்திரையை பெற்றுக்கொள்ளுங்க. பாருங்க, அதான் சொன்னேனே, தேள் கொட்டினா அந்த வெளிப்படத்தில் 9 தேள் கொட்டினாக்கா 6 மாதம் அந்த வேதம் இருக்குமா, சாவை தேடியும் சாவு அவங்கள கொண்டு பயந்து ஓடுமா. என்ன பண்ணாது, சாவு வராது 6 மாதம் வரைக்கும். ஏன்னா முத்திரை இல்லாததுனால, தேவனுடைய முத்திரை இல்லாததுனால. தேவனுடைய முத்திரை பெற்றுக்கொள்ளுங்க. ஏதாவது ஒரு ஊழியம் பெருகி பாய் போடுறீங்களா, போடுங்க, பரவாயில்ல. ஆலயத்தின் வேலை செய்கிறீங்களா, செய்யுங்க, பரவாயில்ல. ஏதோ ஒரு ஊழியம், ஒரு முத்திரை வேணும் உங்களுக்கு. நெற்றிகளில் முத்திரை போட்டு தீரம் ஆழம் பூமியை வார்த்தை உங்களுக்கும் எனக்காக தான் சேதப்பட்டா வச்சுக்கிறாரு. இல்லாட்டா என்றைக்கே அழிச்சிருப்பார். புரியுதுங்களா? அப்போ அழிக்காத காக்கிறாருன்னா உங்களுக்காகவும் எனக்காகவும், இல்லை எங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்களுக்காகவும், சொந்த பந்தத்துக்கு ரட்சிக்கப்படாததுக்காகவும். நான் யாரை பார்க்குறேனோ எங்கள் குடும்பத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க, சொல்லிடுவேன், ஏசாமி தான் உண்மையான தெய்வம், அவர் ரெண்டு இந்த உலகத்தில் வேறு ஒரு தெய்வம் இல்லை. நீங்கள் வணங்குற விக்கிரகத்தெல்லாம் நரகத்துக்கு கொண்டு போய் விக்கிரகத்தை வணங்குறவங்க சேவிக்கிறவங்க 2ஆம் மரணமாக அக்கினி கடலில் பங்கடைவார்கள். விக்கிரகத்தை வணஞ்சா பங்கு இது அக்கினி கடல், தேவனை வணங்கினா பரலோகம், இது சொல்லிடுவேன். கேட்குறாங்க, கேட்கல. ஆனாலும் சொல்கிறார், கலக விட்டார், இவர் கேட்க மாட்டார்கள். ஆனாலும் கால் உண்டு நின்று மனுப்புத்திரனே என்ன பண்ணிடு, சொல்லிடு. என்னை பற்றி சொல்லாட்டா சுவிசேஷம் நான் சொல்ல விட்டா எனக்கு ஐயோ வேணாங்க, நான் சொல்லிடுவேன். உங்களுக்கு ஐயோ வேணாமல்ல, கையில் வைத்து ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அப்போ சொல்லிடுங்க, யாருக்குன்னா ஒரு ஆளுக்கு பார்த்து சுவிசேஷத்தை சொல்லிடுங்க, ஆண்டர் பற்றி சொல்லிடுங்க, தேவன் உங்களை நேசிக்கிறான்னு சொல்லிடுங்க. ஒரு ஆத்மா ஆதாயம் பண்ணி தேவன் சமூகத்தில் கொண்டு வந்துருங்க. குட்டி போடாத ஆடுகளுக்கெல்லாம் ஐயோ, கரவுள் ஆடுகளை தேவன் மெதுவாக நடத்துவார். கரவுள் ஆடுகளாக இருங்க. வரட்ட ஆடுகளுக்கு ஐயோ, வரட்ட ஆடுகளாக இருக்காதீங்க. நீங்கள் மட்டும் வந்துட்டு போகிறோம், நமக்கு ஏன் வராங்க வராத போகிறாங்க நினைக்காதீங்க. காலம் கடைசி ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானவான். அவங்க வான மண்டலத்தில் பிரகாசிக்கிற நட்சத்திரங்களை போல இருப்பாங்க. நட்சத்திரமாக மாறணுமா நீங்கள்? ஒரு ஆத்மாவது ஆதாயம் பண்ணி தேவ சந்தையில் கொண்டு வந்துரு. முத்திரை பெற்றுக்கோ, தேவடைய ஊழியக்காரன் என்று முத்திரை பெற்றுக்கோ. வருவான் பீசா, அது முத்திரையை பார்ப்பான், ஐயோ அவங்க முத்திரை போட்டுருக்காங்க, அப்பா கிட்ட போகக்கூடாதுப்பா, போயிடுவான். அப்போ பாருங்க, கத்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். அப்போ கத்தருக்கு பயந்து ஜீவிக்கிறீங்களா? நான் பிதா வேண்டாம், எனக்கு கொடுக்கும் கணம் எங்கே கேட்குறாரு. உங்களை பார்த்து கேட்குறாரு, சேனைகளின் கத்தர் கேட்குறாரு. நான் எஜமான என்றால் எனக்கு கொடுக்கும் கணம் எங்கே? கணத்தை கொடுக்குறீங்களா? பிரியமானவர்களே, தேவனை கணம் பண்ண கற்றுக்கொள்ளுங்க. தேவனால் அனுப்பப்பட்ட தேவ ஊழியக்காரனை கணம் பண்ண கற்றுக்கொள்ளுங்க. முத்திரை பெற்றுக்கொள்ளுங்க. வருகிற கோபாக்கினிக்கு தப்பித்து கொள்ளுங்க. அதுக்கு இப்போ நிறைய வசனம் இது எடுக்க நேரம் இல்லை. மல்கியா 4:1-2 சொல்றாரு, சூளையை போல எரிகிற ஒரு நாள் வரும், வேறையும் குப்பையும் உங்களுக்கு என்ன வைக்காம போகும், துன்மார்க்கனையும் பாவிகளையும் அந்த நாள் அழிச்சிரும். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்த உங்கள் மேல் நீரின் சூரியனை உதிக்க பண்ணுவேன், அதன் செட்டை ஆரோக்கியம் இருக்கும். பார்த்தீங்களா? நீதி சூரியனாக இயேசு கிறிஸ்து உங்கள் மேல் உதிப்பாரு. அதான் சொன்னார், கத்த தமது முகத்தை உன்மேல் ஆசீர்வதித்து, கத்தனுடைய ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர், கத்த தமது முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபியா இருக்க கடவர், கத்த தமது முகத்தை உன்மேல் பிரசன்னமாகி உனக்கு சமாதானம் கட்டட கடவர். சமாதானம் இப்படி ஆசீர்வாதி இஸ்ரவேல் ஜனங்கள்னு சொல்றாரு. அவங்க ஆசீர்வதிக்கிறாங்க, கர்த்தருடைய கரம் அவங்க மேலே இருக்குது. சாதாரணமாக இருக்க தேவனுடைய ஊழியக்காரங்க ஆசீர்வதித்து அவங்க மேலே கர்த்தருடைய கரம் இருக்குது. உங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கும் ஆண்டவர் தான் தெரியும். பார்த்தீங்களா? ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்த உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்க பண்ணுவேன். நீதியின் சூரியன் உதிக்க பண்ண என்ன? கொள்ளை நோய்க்கு உங்களை ஒன்றும் பண்ணாது, வாதை உங்களை ஒன்றும் பண்ணாது, வரப்போகிற கோபாக்கினியை ஒன்றும் பண்ணாது, எதுவுமே ஒன்றும் பண்ணாது.
கொழுத்த கன்று, வெளியிலே போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள் நீங்கள். கர்த்தருடைய வசனம் சொல்லுது. ஒரே ஒரு காரியம், கர்த்தருக்கு பயந்து ஜீவி. ஆயுசு நாட்களை கொடுப்பார், நீடித்த நாட்களை கொடுப்பார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார், கனத்தை கொடுப்பார், மேன்மையை கொடுப்பார், பாதுகாத்து கொள்வார். வருகிற வரைக்கும் உங்களை பாதுகாத்து